गाइस எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மித்ரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸோ எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ தரமான ஒரு சிஎஸ் ரேங்கோட வீடியோ தான். ஸோ ஏன்டா இன்றைக்கி நேற்று வீடியோ போடல அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சாச்சு, தமிழ்லாம் எடிட் பண்ணி வச்சாச்சு. ஸோ வீடியோ அப்லோட் ஆகலை. ஏன் கஷ்டம், எனக்கு என்ன செய்கிறது? நானும் டெய்லி எப்படியாச்சும் எசக்ஸுக்காக வீடியோ போட்டுலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து போட முடியல. ஸோ என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ ஒரு பெல் ஐக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ வேறு எதுவுமே வேணால் இது ஒரு தரமான சிஎஸ் ரேங்கோட மேட்ச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு தரமான வீடியோவாக இருக்கும். ஸோ தரமான வீடியோ தான், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ யானைக்குட்டி பண்டல் போட்டு ஸோ இது வந்து ஒரு கேம் ரெக்கார்ட் வீடியோ தான். ஸோ நான் வந்து நம்ம டீம்மேட்ஸோட விளாட்ன மேட்ச் கிடையாது, நான் சோலோவாக போன மேட்ச் தான். சோலோவாக போய் இந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் விளாண்டோன்னே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து பிஆர் வீடியோவோட சந்திக்கலாம். ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து கிட்ஸ் வாய்ஸ் போட்டால் தான் நிறையா பேர் பார்க்குறீங்க. ஸோ கிட்ஸ் வாய்ஸ் போட்டிருந்தேன். ஸோ 70 வியூஸ் போயிருந்துச்சு. ஆனால் இப்போ போடுற நார்மல் வீடியோஸ்க்குலாம் வியூஸே கிடையாது, சுத்தமாக சப்போர்ட்டே கிடையாது. வீடியோஸ் போட்டு 2 நாள் ஆச்சு. ஸோ அதனால் கிட்ஸ் வாய்ஸ் போட்டு வீடியோ போடலாமா இல்லை இந்த வீடியோ போடலாமான்னு ஸோ மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இது வந்து தரமாக புல் மண்டையில் வந்து அடித்து நாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இவனை வந்து வால் போட்டான். ஸோ நான் பாட்டு இங்கே ஒரு வாழை போட்டு ஏறி அடிக்கலான்னு போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல அவனும் உட்காந்து போட்டான், நானும் உட்காந்து போட்டேன். எந்த உட்காங்க அந்த உட்காங்கன்னு பார்த்தா இந்த உட்காங்க தான் ஜெயிச்சிச்சு. ஸோ ஹெல்த் ஸ்னைப்பர். ஸோ ஹெல்த் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு ஸோ இது M500 இது என்னமோ ஒரு கன், இது ஏதோ ஒரு கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பக்கம் வந்து இவனே வந்து நாக் அவுட் அடிச்சாச்சு. ஸோ நாக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு வால் போட்டேன். ஸோ இவன்ட்டு ஏதாச்சும் லூட் இருக்கான்னு பார்த்தேன். ஹெல்த் ஸ்னைப்பர்லாம் அப்போதே கீழே போட்டேன், அதெல்லாம் வச்சு இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஹெல்த் ஸ்னைப்பர் வந்து கீழே போட்டுட்டேன். ஸோ இன்னும் ஒரு 2 பேர் தான் இருக்காங்க எங்கள் டீமில். ஸோ எங்கள் டீம் நல்ல டீம், சூப்பராக வந்து அடி வாங்கினாங்க, ஆனால் வெட்டியாக வந்து அடி வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுதான் எப்படின்னு வந்தீங்க பார்த்துருங்க. ஸோ இந்த இடத்துல நான் மேலே ஏறுவேன், சரியான லைஃபை குறைச்சி விட்டான். ஸோ நான் கீழே இறங்கிட்டேன். ஜஸ்ட் மிஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தானே எவனுமே நிறையவே பண்ணியிருக்க மாட்டாங்க டீம்மேட்ஸு, பூரா வடக்கைங்க. ஸோ இந்த இடத்துல இவனை மேலே ஏறி போனால் எவனா எனக்கு முன்னாடி ஆல்ரெடி டவுன் வச்சுருக்கான். கில்லை மட்டும் செக்யூர் பண்ணி கொடுத்துட்டேன். நான் அந்த இடத்துலலாம் ஃபேமஸ் தான், வெறியாக அடிச்சிருக்கேன். இந்தியா ஃபேமஸ் பிளேயர் ஆகிட்டோம். ஸோ அதுதான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச டைட்டிலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நான் வந்து அடிச்சிட்டேன். நம்மளாம் இப்போ அப்படி தான் டைட்டில் வச்சுருந்தோம். இந்தியா M500, இந்தியா தாம்சன், இந்தியா அடுத்து வந்து இதுக்கு வந்து இந்தியா ஃபேமஸ்ன்னு வச்சிடலாம். ஸோ ஃபேமஸே இல்லை, இந்தியா AWன்னு வச்சிடலாம். இதுக்கப்புறம் AW எடுப்பேன் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நேற்று ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸோ நாளைக்கு போட போகிறேன். ஸோ சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் நல்லது, புரியலைன்னா வேணாம். ஸோ ஸ்கோப் போட்டு இந்த இடத்துல க்ளூவால் நான் பாட்டுக்கு உடச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அவனுக்கு க்ளூவால் உடைக்க எத்தனை தான் வச்சுருந்தான்னு தெரியல, அவன் பாட்டுக்கு போட்டுகிட்டே இருந்தான். ஒன்று உடச்சினா ஸோ அடுத்து வந்து இவன் வால் போட்டு சேஃப் ஆகிட்டான். ஸோ இவனை இந்த இடத்துலையும் உடச்சிக்கிட்டே இருந்தேன் நான் பாட்டுக்கு. ஸோ உடச்சிட்டே இருக்கும்போது இவங்க வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு வால் போட்டுட்டான். இவனை எவ்வளோ அடிக்க நானே கஷ்டப்படுறேன், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ அடிக்க நான் கஷ்டப்பட்டா, இவன் வந்து ஓசியிலே கில் எடுத்துகிட்டு ஓடிட்டான். எனக்கு அவன் மேலே சரியான கண்டாயிருச்சு. ஸோ நான் அடிக்க இவ்வளோ கஷ்டப்பட்டா இந்த நாய் வந்து அடிக்குது. ஸோ அதான் அவங்க கீழே அப்புறம் நான் ஓசி கீழ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஓசி கீழ் எடுக்கிறாங்க மூஞ்சியை பத்தாலே கடுப்பாகும். ஸோ ஓசி கீழ் நம்மளே அடிக்கடி எடுப்போம். ஸோ ஆனால் அடுத்தா நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். ஸோ இப்படி தானடா பல பேர்த்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஐடியில் வந்து கிட்டத்தட்ட 410 டைமண்டு. ஸோ இன்றைக்கி 12 மணிக்கோட வீக்லி கேம்னா 410 டைமண்ட் ஆயிரும். ஸோ 410 டைமண்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 400 டைமண்ட் கிட்டே எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. ஸோ இதை வாங்கி என்னடா ஸ்பின் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் பார்ப்பேன். ஸோ ஈவோ வேலட் வந்து நல்ல ஈவோ வேலட் வந்துச்சுன்னா ஸோ 100% கன்ஃபார்மாக நல்ல ஈவோ வேலட் வந்துச்சுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கிற கன்று UMP. ஸோ என்னோட மை ஃபேவரட் கன்று. ஸோ UMP வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்பின் பண்ணலாம். UMP இல்லைனா ஸோ UMP வந்துச்சுன்னா ஸ்பின் பண்ணுவேன், இல்லை AK வந்துச்சுன்னா ஸ்பின் பண்ணுவேன், இல்லைனா MP40 ஈவோ MP40 கோபுரா MP40 வந்துச்சுன்னா ஸ்பின் பண்ணுவேன். இல்லைன்னா நான் சத்தியமாக ஈவோ வேலட்டே ஸ்பின் பண்ண மாட்டேன். இதெல்லாம் கன்னாக ஓடுறது என்னவோ டபுள் ஷாட் மட்டும் இருக்குது. XM8லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் அந்த ஆதி காலத்து ஆதி புருஷ் மாதிரி நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதனால் தேவையில்லை. ஸோ பன்னி வருதுன்னு சொல்கிறாங்க, பன்னி வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ பன்னி வந்து ஒரு 2000 டைமண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சு ஸ்பின் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தான் டைமண்ட் வந்து இதாகுமே, நிறையா கிடைக்கும். ஸோ வீக்லியில் ஸோ அதனால் நம்ம 2000 டைமண்ட்ஸ் சேர்த்து வச்சு கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணி நம்ம வந்து பன்னி வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ இனிமேல் நான் இந்த கிட்ஸ் வாய்ஸாக நான் வந்து போட போகிறேன். கிட்ஸ் வாய்ஸ் தான் சூப்பராக இருக்குது. கிட்ஸ் வாய்ஸுக்கு யூஸ் போகுதா? ஸோ நீங்களே வந்து கமெண்டில் கருத்தை போட்டு விடுங்க. ஸோ கிட்ஸ் வாய்ஸ் வேணுமா, ஸோ நார்மல் வாய்ஸ் வேணுமா?
ஸோ இந்த வீடியோ வெற்றிகரமாக முடிந்து விட்டது. ஸோ இந்த வீடியோவை இதோட முடித்துக் கொள்கிறேன். ஸோ போயிட்டு வரேன். டாட்டா பாய். ஸோ லவ் யூ கைஸ். ஸோ போயிட்டு வரேன். ஸோ நான் சொல்கிறது போயிட்டு வரேன், அவ்வளோதான். எமௌண்ட்லாம் போட்டுட்டு ஜாலியாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ பை கைஸ்.